Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் வந்து நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்து இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தேவனுடைய இரக்கத்திலும் தேவ அன்பிலும் தேவ தயவிலும் நாம் ஜீவனோடு இருக்கத்தக்கதாக நாம் சுகபத்திரமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தேவனை நாம் மகிமைப்படுத்த, தேவனை கனப்படுத்த, தேவ அன்பை, தேவ இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அந்த இரக்கத்தையும் தேவ அன்பையும் நினைத்து தேவன் நம்மோடு கூட இந்த நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை பாதுகாத்த தேவன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நம் மத்தியிலே அவர் இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிடும்படியாக நம் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை ஒரு நிமிஷம் கனப்படுத்தி நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்மை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்தவரை மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காய், நம்முடைய அன்பிற்காய், உம்முடைய தயவுக்காய், உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் ஜீவனோடு இருக்க இரக்கம் பாராட்டுவதற்காய், எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காய், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றிருப்பா. எங்கே என் நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்றிருப்பா. நீர் இருக்கிறவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறப்பா. நன்றி அப்பா. நீர் உம்முடைய பரிசுத்த நாமத்தை எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அறிந்து கொள்ள, உம்மை அறிக்கையிட, உம்மை ஏற்றுக்கொள்ள நல்ல இருதயத்தை கொடுத்தீரப்பா. நீரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய பாதம் பணிகிறோம் அப்பா. உம்முடையத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னேன். நீர் வாக்கு மாறாதவராய், வல்லமையுள்ளவராய், அற்புதமானவராய் இருப்பதற்காய் நன்றி. உடைய தயவிலும் உடைய இரக்கத்திலும் எங்களை மட்டும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எல்லா தடைகளை எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் மத்தியிலே வரும்படியா உம்மை கனப்படுத்த, மகிமைப்படுத்த தேவ இரக்கம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். 29வது பாடல், ஸ்தோத்திர துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்கிற ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் என, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. பல்லவான பல்ல துதியே துதித்திடுவே. வல்லவனான ஞான வினோத துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல்
அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே உந்தன் வாக்காலே. எம்பர எல்லாம் ஈன்றீரே எம்பர எல்லாம் ஈன்றீரே. நம்பின குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீர் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னும். எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் காக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீரணுகாதும் மறைவினிலே தீரணுகாதும் மறைவினிலே. தேரியுமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வலுவா
என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடியேன், அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடியேன் உம்மையும். அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கரசாக, வலுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை உமக்காக, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். தேவநாம மகிமைக்காக இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, இந்த நாமத்தை போற்றிடுவேன் என்கிற பாடல் 50வது பாடல். உன்னத பாடல்களிலே 50வது பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை அறிந்தே உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடேனும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடேனும், நீரோ வாக்கு மாறாதவரே. அல்லும் பகலிலும் இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது
தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலக பெருத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலக பெருத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. பொன் வெள்ளியும் பேரும் பேருகளும் பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியும் பேரும் பேருகளும் பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வ என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வ என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. என்ற அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவன் பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை நம்பினதாலே அவரை நாம் நம்முடைய சிருஷ்டிகராக, நம்முடைய தாயினும் தந்தையிலும் மேலானவராக நாம் அவரை ஒவ்வொரு நாளும் நினைத்து, அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்முடைய தாயையும் தகப்பனையும் நம்முடைய முன்னோர்களையும் இந்த வானத்திலும் உள்ள எல்லாவற்றையும் படைத்த இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்று, அவரே சர்வ சிருஷ்டிகர் என்று அவரை விசுவாசிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஆனந்தமும் அது மகிழ்ச்சியும் அது நன்மையும் நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட அந்த தேவன் இந்த பூமியிலே காணப்படுகிற பொன்னோ வெள்ளியோ பேரோ புகழோ பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்து அல்ல, அது எல்லாம் வீண் என்றும், இந்த பூமி அல்ல, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனுடைய அந்த அன்பே, அவர் நமக்கு கொடுக்கிற அந்த நித்திய பேரின்பமே அது நமக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாய் இருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வர தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காக அவருக்கு நன்றி சொல்லி, கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு இந்த புதிய மாதத்திலும் இந்த மாதம் முழுவதும் தேவ அன்பு இரக்கம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மகிமையான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய்
நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கலாம். மகன் ஜான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். நன்றி அப்பா. ஆமென். ஆமென். ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும். ஆமென். ஆமென் ராஜா. இயேசுவே இரக்கமாய். ஆமென் ராஜாவே. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். இரக்கமாயிரும். இரக்கமாய். கிருபையாய். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி சொல். நீரே மகிமைப்படும். ஆமென். இனிமாய் நம்மள யாராவது ஒருவர் வரும் நாட்களிலே தேவ கிருபை, தேவ தயவு நமக்கு தொடர்ந்து கிடைக்கும்படியாக இந்த ஊழியமானது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய், இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது அநேகருக்கு சென்றடையத்தக்கதாக தேவனுடைய கரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தையினாலே தேவன் நம் மத்தியிலே பேசிக்கொண்டு இருக்கிற அந்த வார்த்தை அது கிரியை செய்யும்படியாய், அந்த வார்த்தையானது அது நமக்கு, தேவனுடைய வார்த்தையானது அது நமக்கு சுகத்தை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது, நன்மைகளை தருகிறது, எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு அவருடைய சமூகத்திலே அந்த நித்திய பேரின்பத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள அது நம்மை வழிநடத்துகிறது என்ற உணர்வோடு தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தேவனுக்காக நம்மை ஜீவிக்கத்தக்கதாக தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய கிருபை இறக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கத்தக்கதாக ஞானமுள்ளவர்களாய், புத்தியுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க தேவ கிருபை நமக்கு தொடர்ந்து கிடைக்க இந்த காரியத்திற்காக ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென். ஆமாண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும். நமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே நீர்தான் ஒருமே நீங்க சப்பா கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே சப்பா நமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே ஹalleluya ஆமென் ராஜா ஆண்டவரே சப்பா கர்த்தாவே இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே சப்பா கர்த்தாவே உமது நாமத்துக்கென்று வாழ ஆண்டவரே சப்பா நமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே நீர்க்கிறவே பாராட்டுகிறார். ஆண்டவரே சப்பா உமக்கு சோதர ராஜா சோதர கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்க ஆண்டவரே சப்பா உமது பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே ஆண்டவரே சப்பா கர்த்தாவே கர்த்தாவே நீரே வழிகாட்டியா இருக்கிறீர், நீரே பலனா இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே நீரே அறிவை கொடுக்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா ஆலோசனை கர்த்தர் நீருங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே உருவாக்கின தேவன் நீருங்க ஆண்டவரே சப்பா எல்லாத்தையும் சகல ஜீவராசிகளை உண்டாக்கின தேவன் நீருங்க ஆண்டவரே சப்பா உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கர்த்தாவே நீருக்கு அணுகுட அசையாதுங்க ஆண்டவரே சப்பா ஆமென் ராஜா உமக்கு சோத்திர கர்த்தாவே சோத்திரிக்கிறேன் சப்பா கர்த்தாவே நம்மோட ஆண்டவரே சப்பா விசுவாசி பிள்ளை
நீ உங்களுக்குள்ள வளர கிருபை செய்வீராக ஆண்டவரே சப்பா. விசுவாசத்தில் உண்மையிலே உத்தமா இருக்க ஆண்டவரே சப்பா நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே சப்பா கத்தாவே. உமது வருகையில் ஆயத்தமா இருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே சப்பா. சோத்திர ராஜா சோத்திர கத்தாவே. நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் உமது பலனை தருவீராக ஆண்டவரே சப்பா. உமது பலத்தால் இடகட்டுவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கத்தாவே. சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா கத்தாவே. ஆண்டவரே பரிசுத்தாவி ஆண்டவரே சப்பா உமது பிள்ளைகள் மேல ஒவ்வொருத்தரும் மேலையும் பரிசுத்தாவி ஊற்றுவீராக ஆண்டவரே சப்பா. தாய்வா கத்தாவே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா ஆண்டவரே சப்பா. வழித்தவறி போனவங்களும் கூட ஆண்டவரே சப்பா கத்தாவே. ஜபத்துக்கு வராதவங்களை கூட ஆண்டவரே சப்பா உமது கத்தளை கொடுக்கணும் ஆண்டவரே சப்பா. ஜபத்துக்கு வர கிருபை செய்வீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா சோத்திரங்க தாவே. ஜபத்துக்கு உண்டான தடைகளை முற்றி எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரங்க தாவே. சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா கத்தாவே. மனசுனா முகத்தை பாக்குறேன் ஆண்டவரே சப்பா. நீர் உள்ளத்திரிக்க பாக்குற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா. ராஜா உமக்கு சோத்திரம் சோத்திரம் தகப்பனே சப்பா. ஆண்டவரே ராபோஜன பந்தியில கூட ஆண்டவரே சப்பா கத்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சப்பா நீர் தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே சப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கலந்து கொள்ள ஆண்டவரே சப்பா கத்தாவே. பலனை ஆண்டவரே சப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கத்தாவே. தடப்படாதபடி ஆண்டவரே சப்பா கத்தாவே. அந்த பந்தியில கலந்து ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திர ராஜா சோத்திர கத்தாவே. ஆராதனை ஆண்டவரே சப்பா முடிவு பரிவந்த நீரே ஆண்டவரே சப்பா எங்களோட இருந்து ஆண்டவரே சப்பா கத்தாவே நீர் நடத்துமாறு ஆண்டவரே சப்பா கத்தாவே. ஆசிரியருக்கு பலப்படுத்துவீரா ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம். சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. பாடுகின்ற பாடல தியானிக்கின்ற வசனம் ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தர் நெஞ்சிலும் பதிவோடு ஆண்டவரே சப்பா கத்தாவே. ஆண்டவரே சப்பா உமக்கு சோத்திர ராஜா சோத்திரம் கத்தாவே. எல்லா காரியங்களும் உங்களுக்கு கட்டளை கொடுத்துருங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே. நீரே ரட்சகர் மீட்புமா கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் செய்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் இம்மட்டுமாய் நம்முடைய ஜெபத்தை இந்த ஆராதனை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றிகளின் இருதயத்தோடு நாம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில இருப்பதற்காக எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்மை கனப்படுத்த உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய இரக்கத்திலும் தயவிலும் உம்முடைய அன்பிலும் எங்களை ஆண்டவரே நீர் வழிநடத்தி கொண்டிருக்கும். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் எங்களுக்கு பரிசுத்தாவியை பெற கிருபை கொடுத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காய் இரக்கத்திற்காய் உடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பதற்காய் நன்றி அப்பா. எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. வானத்தையும் பூமியும் அதனுள்ள சகலவற்றையும் எல்லா மனிதர்களையும் படைத்த மெய்யான தேவனாகி உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியா ஆண்டவரே எல்லா மனுஷருக்காக நீர் உம்முடைய ரத்தத்தையே சிந்து நீரப்பா. பூமியிலே மனிதனாய் வந்தீரப்பா. அந்த அன்பு பெரியது, அந்த இரக்கம் பெரியது, அந்த கிருபை பெரியது ஆண்டவரே. தங்களுடைய இருதயத்தையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கடினப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பரிந்து பேசுகிற பரிசுத்தாவியா நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீரப்பா. பிரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி எங்களை எச்சரித்தீரப்பா. நாங்கள் உலகத்திலே வீணானதை பின்பற்றாதபடி, வெறுமையானதை பின்பற்றாதபடி, ஒன்றுக்கும் ஜீவனில்லாததை பின்பற்றாதபடி, ஜீவனுள்ள தேவனாகிய மரித்து உயிர்த்தெழுந்த உண்மையுள்ள தேவனாகிய உம்மை பின்பற்ற நீர் எங்களுக்கு உணர்வுகளை கொடுத்தீரப்பா. உண்மையுள்ள தேவனாகிய, சத்தியமுள்ள தேவனாகிய, பேசுகிற தேவனாகிய, பரிசுத்தமுள்ள தேவனாகிய, ஆராதனைக்குரியவராகிய, கனத்துக்கு மரியாதைக்கு மகிமைக்கு பாத்திரராகி உண்மையே துதிக்க ஸ்தோத்தரிக்க உண்மையே கனப்படுத்த நீர் எங்களுக்கு பலனை கொடுத்தீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உண்மையே நாங்கள் போற்றுகிறோம், உண்மையே புகழுகிறோம் அப்பா. நீர் ஒருவரே தகுதியானவர், நீர் ஒருவரே உண்மையுள்ளவர், நீர் ஒருவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாமம் மகிமைப்படும்படியா ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். 452வது பாடல், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்கிற பாடல். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே,
ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் மகிழ்ந்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் நடத்திடும். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய சங்கீத புத்தகம் 56ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 56. ஐம்பத்தாறாம் சங்கீதம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினாலே தப்புவார்களோ? தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
தேவனே, நான் உனக்கு பண்ணின பொருத்தனைகளை நினைக்கிறது. உனக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நான் வெளிச்சத்தில் நடக்கும். நீர் என் ஆத்துமாவை மரணம், என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஆமேன். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக நாம் கடந்த நாட்களிலே நாம் வாசித்து தியானித்து கொண்டு வருகிற புறஜாதி மார்க்கத்தின் துவக்கமும் முடிவும் என்ற செய்தியினுடைய 3வது பகுதியாக இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு 10:5 வாசிக்கலாம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும். நாம் நின்ற வண்ணமாய் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஒரு விஷயம் அவரை மகிமை செலுத்தி அவரை கனப்படுத்தி அந்த வார்த்தையின் உள்ளர்த்தங்கள் அதனுடைய ஞான அர்த்தங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நறுமையான நாளிலும் உடைய இரக்கம் தயவு கிருபைக்காய், உடைய அன்பிற்காய், உடைய ஆசீர்வாதங்களுக்காய் நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் வாசித்து தியானிக்கிற உடைய சத்திய வார்த்தைக்கு ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே மனிதனாக வந்த பொழுது நீர் சொன்ன அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் எப்படிப்பட்டதான ஜீவியத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்டதான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு அதனுடைய மகிமையான மகத்துவங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதனுடைய எச்சரிப்புகளை, அதில் வருகிற நன்மைகளை, அதில் வருகிற ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த ஞான இருதயத்தையும் அந்த புத்தியையும் அந்த தெளிவையும் நீர் ஒருவர் மட்டுமே எங்களுக்கு தர முடியுமப்பா. நீர் ஒருவரே மனதை திறக்கிறவர், செவிகளை திறக்கிறவர், இருதயங்களை திறக்கிறவர், கண்களை திறக்கிறவர் அப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி எங்களுடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் இந்த வேலையில ஒரு விஷயம் கூட திறந்து அதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, உம்மை காண, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று அந்த சத்தத்தை கேட்கும். அந்த வார்த்தையிலே நீர் எவ்வளவா எங்களுக்கு நன்மை செய்கிறீர் என்று உணர்ந்து கொள்ள அந்த செவிகளையும் எங்களுக்கு திறக்க முடியா, அந்த இருதயத்தை திறக்கும்படியா, உம்மை காணத்தக்கதாக ஆண்டவரே இரக்கம் பாராட்ட வேண்டுமா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்டதான சிந்தை, அப்படிப்பட்டதான உணர்வுகளை தர வேண்டுமா. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. ஆமா, நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த 2 வாரங்களாக புறஜாதிகள் யார், எப்படி இந்த புறஜாதிகள் என்று பெயர் வந்தது, பிறகு இந்த புறஜாதிகள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள், இந்த புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்ன, இந்த புறஜாதிகள் யார் என்று இப்படியாக கடந்த 2 வாரங்களிலே நாம் தியானித்து வந்தோம். அதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி அதனுடைய காரியத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். அங்கே தேவன் ஒரு மனிதனை படைக்கிறார். பிறகு இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால், பிசாசினுடைய பொய்யின் சத்தத்திற்கு செவி கொடுத்ததினால், பிசாசனுடைய அந்த வஞ்சகத்திற்கு அங்கே ஏவாள் விழுந்து போனதினால் இந்த பூமியிலே மரணம் வந்தது, இந்த பூமியிலே சாபம் வந்தது, இந்த பூமியானது சபிக்கப்பட்டது. பிறகு அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கிற அந்த பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் கொன்று போட்டு இந்த பூமியிலே கொலைகாரனாக, அது மட்டுமல்ல சகோதர சிநேகிதம் என்றால் என்ன என்று அறியாத ஒரு துர்பாக்கியசாலியாக, சபிக்கப்பட்டவனாக அங்கே அந்த முதல் மகனாகிய காயின் தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்திற்கு செல்லுகிறான். அங்கே சென்று அங்கே அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கானான் என்றும், அந்த கானானியர்கள் தான் புறஜாதிகள் என்றும், அவர்கள்
அங்கே தேவனை வழிபடாதபடி இயற்கையை வழிபட்டு கொண்டு, இன்றைக்கு எப்படி புறஜாதிகள் இயற்கையை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள், அதே போல இயற்கையை வழிபட்டு கொண்டு அங்கே தேவனுடைய நாமத்தை கனப்படுத்தாதபடி அங்கே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆதாமினுடைய அந்த உண்மையான மகனாகிய ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுக்கு மறுபடியும் பிறந்த சேத்தின் மூலமாக மறுபடியுமாக அங்கே அந்த சந்ததி எழுப்பப்பட்டு அவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு வருகிறார்கள். பிறகு நாட்கள் செல்ல செல்ல இந்த இரண்டு சந்ததிகளும் கலந்து, காயினுடைய சந்ததியும் சேத்தினுடைய சந்ததியும் கலந்து இந்த பூமியை அது பாவத்திலே, அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் தேவனுடைய இருதயமானது அங்கே அதை பார்த்து விசனப்படும்படியாக தேவன் கோபம் அதிகரித்ததினாலே நோவாவின் நாட்களிலே தேவன் அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்களை தண்ணீரினாலே முற்றிலும் அழித்து போட்டார். பிறகு நோவாவுடைய 3 பிள்ளைகளாகிய சேம், காம், யாபேல், இந்த 3 பிள்ளைகள் மூலமாக இந்த சேமின் வழியாக வந்தவர்கள் எப்படி சேத்தின் வழியாக அங்கே தேவனுடைய சந்ததியை ஆராதித்து வந்தார்களோ அதே போல சேமுடைய சந்ததி வழியாக வந்தவர்கள் தான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். யாக்கோபினுடைய அந்த 12 பிள்ளைகள் தான் இந்த இஸ்ரவேலர்கள். இவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். பிறகு இந்த காம் வழியாக கானான் பிறக்கிறான். அவர்கள்தான் காயின் சந்ததியாக வருகிறார்கள். ஆனால் இந்த யாபேத்தின் வழியாக பிறக்கிறவர்கள் தான், தவறான முறையில பிறக்கிறவர்கள் தான் புறஜாதியாக மாறி அது சபிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே தேவனாலே அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு இந்த சந்ததிகள் எல்லாம் அடிமைப்பட்டு போகிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய, கவனமாய் கேளுங்கள், இப்பொழுதுதான் நம்ம செய்திக்குள்ள மறுபடியுமாக வருகிறோம். இப்ப இந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கையையும் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு என்று தன்னுடைய வார்த்தையும் கொடுக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடல்ல, பழைய ஏற்பாட்டிலே மோசே இடத்திலே தேவன் என்ன செய்கிறார், இந்த பரிசுத்த வேதத்தை அங்கே 10 கட்டளைகளையும் கொடுத்து, அது மட்டுமல்ல இந்த பூமியிலே இந்த இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியாக இருக்க வேண்டும், எப்படி தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எவ்விதமாக இந்த பூமியிலே ஒழுக்கமாய், உண்மையாய், பரிசுத்தமாய், பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், எப்படி இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறார். அதான் அந்த 10 கட்டளைகளும். பிறகு அந்த புதிய அங்க பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற அந்த லேவியராகவும் எண்ணாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்து கொண்டு வருகிற நாட்களிலே அங்கே மற்ற ஜாதிகளோடு மறுபடியுமாக கலந்து போகிறார். மறுபடியுமாக எப்படி அன்றைக்கு ஆதாமுடைய பிள்ளைகள் கலந்து போனார்கள், அதே போல இவர்களும் கலந்து போகிறார்கள். அங்கே நீங்க பார்த்தீர்களானால் அங்கே உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலுடைய பிள்ளைகளிலே மகள் தீனாள் அன்றைக்கு இருக்கிற அந்த ராஜாவின், புறஜாதி ராஜாவின் இடத்திலே சென்று அங்கே அவள் தன்னுடைய கற்பை இழந்து பிறகு அங்கே அடிமைப்பட்டு போவதும், அதுபோல தாவீது நாட்களிலே தாவீதனுடைய மகன் தேவாலயத்தை எழுப்பின சாலமோன் அநேக திருமணங்களை செய்து அதிலே எகிப்திய பெண்களையும் திருமணம் செய்கிறான். இவர்கள் எங்கே அடிமைப்பட்டு கிடந்தார்களோ அந்த தேசத்திலே சென்று அந்த எகிப்து இளவரசியை திருமணம் செய்து கொண்டு அவனும் என்ன செய்கிறான், புறஜாதி மார்க்கத்திற்குள்ளாக விழுந்து போகிறான். நான் இதை ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஜீவிக்கிற பொழுது நம்மை சுற்றி நடக்கிறவர்கள் நம்மோடு கூட நெருங்கி, நம்மோடு கூட அங்கே அந்த அன்பின் ஐக்கியத்தில் இணைக்கிற பொழுது அது பரிசுத்தம் இல்லாதபடி நம்மை விழத்தள்ள பண்ணுகிற பிசாசினுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
நாம் எல்லோரிடத்திலும் பழக வேண்டும், எல்லோரும் மேலும் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவரையும் நாம் பகைக்க கூடாது, ஒருவரையும் நாம் வெறுக்கக்கூடாது. ஆனால் அவர்களுடைய கிரியைகளையும் அவர்களுடைய செய்கைகளையும் நாம் பின்பற்றாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆமென். பாருங்கள், அந்த சாலமோன் இடத்திலே தேவன் 3 முறை எச்சரிக்கிறார். நீ இதை செய்யாதே, இப்படி நடக்காதே, இதை பார்க்காதே, இதை பண்ணாதே என்று சொல்லும் பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படியாமல் அங்கே போய் அந்த காரியத்தை செய்ய அவ்வளவு பெரிய நமக்கு தெரியும், ஞானிகளிலே மிகப்பெரிய ஞானி சாலமோன். நம்ம வேதத்திலே இருக்கிற பிரசங்கியையும், அது மட்டும் இல்ல, அங்கே நீதிமொழிகள், அந்த நீதிமொழிகளிலே அவ்வளவு அருமையான புத்திமதிகள் இருக்கிறது, ஞானத்தை கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. அங்கே நீங்கள் நீதிமொழிகளிலே அநேக காரியங்களை படித்திருப்பீர்கள். அவ்வளவு அருமையானது. உலகத்திலே அதை படித்து அதை சரியானபடி பின்பற்றும் பொழுது ஒரு மனிதர் அந்த பூமியில எவ்வளவு உண்மையாக இருக்க முடியும், எவ்வளவு சரியாக இருக்க முடியும் என்று அவ்வளவு ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்து, அவ்வளவு இன்னும் அது மட்டுமல்ல, சாலமோன் இடத்திலே இருந்த செல்வம் வேறு எந்த நாட்டிலும் எந்த ஜனங்களிடத்திலும் இல்லாத அளவுக்கு ஞானமும் செல்வமும் அங்கே அவனிடத்திலே, அவனுடைய, நம்ம அவரை பற்றி பேசி இருக்கிறோம், அவனுடைய அரண்மனையிலே 2 பக்கமும் சிங்கங்கள் நிற்கும். அவ்வளவு மகிமையானது. அது மட்டுமல்ல, அவனை கண்டு பயப்படாத ராஜாக்களே இல்லை. அவ்வளவு ஞானம், அவ்வளவு தெளிவு, அவ்வளவு அங்கே உயர்ந்த ஒரு மனிதனாக தேவன் அந்த மனிதனை வைத்து, ஆனால் அந்த மனிதன் பிற்காலத்திலே எப்படி ஏவாள் பிசாசினுடைய நயவஞ்சகத்திற்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அங்கே விழுந்து போனானோ, அதை போல் அவனும் விழுந்து போய் மரித்து போகிறார். அதனாலதான் நம்மளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய அதிகாரி ஆனாலும் சரி, பாஸ்டர் ஆனாலும் சரி, விசுவாசி ஆனாலும் சரி, ஊழியக்காரன் ஆனாலும் சரி, ஆராதனை பாடகன் ஆனாலும் சரி, ஜெப வீரன் ஆனாலும் சரி, பிசாசு எல்லா மனிதர்களையும் விழ வைப்பதற்கு அவன் எல்லா நேரமும் உங்களுடைய வாசற்படியிலே படுத்திருக்கிறான் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பிசாசு எங்க படுத்திருக்கிறான்? நாம உங்களுடைய வாசப்படியிலேயே படுத்துட்டு இருக்கிறான். நீங்க வீட்டை விட்டு வெளியில போறப்ப உங்களை பிடிக்க என்ன வேண்டுமானாலும் செய்ய அவன் தயாராக இருக்கிறான். ஏனென்றால் இந்த பூமிக்குரிய அதிபதி அவன். இந்த பூமி அவனுடைய ராஜ்யத்து, இது அவனுடைய ராஜ்யம். அதனாலதான் அவனுக்கு விருப்பப்பட்டவனை அவன் வைத்துக்கொண்டு அவனுடைய வழியிலே சென்று கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு தேவனுக்கு பிரியமானதை நடக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார், எச்சரிக்கிறார். ஆகவேதான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்திலே வந்து அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே பாதுகாப்போடு, பரிசுத்தத்தோடு, உண்மையான உத்தமான இருதயத்தோடு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நமக்கு கிருபை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டு இந்த நாளிலும் நாம் ஜீவனோடு இருக்க கிருபை கொடுத்திருக்கார். இன்றைக்கு பூமியில் எத்தனையோ பேர் நம்மோடு கூட பிறந்தவர்கள், நம்மோடு கூட படித்தவர்கள், நம்மோடு கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம், எப்படியோ இதாயிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை இந்த இடத்துல ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். அது தேவ கிருபை. சரி, இப்ப பாருங்க, இங்க இந்த புரஜாதிகள் அங்கே சாலமோன் காலத்தில் இருந்து அங்கே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் 2 முறை பாபிலோனிலே அடிமைப்பட்டு போகிறார்கள். அந்த 2 முறையும் தேவன் எச்சரிக்கிறார். அந்த நாட்களிலே இருந்த ராஜாக்களிடத்திலே இஸ்ரவேலை ஆண்ட இஸ்ரவேலுடைய அங்கே தேவ ஜனங்களையும் தேவன் எச்சரிக்கிறார். அதுதான் நம்ம வேதத்திலே படிக்கிற எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, இந்த 3 தீர்க்கதரிசிகளோடும் தேவன் என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, தானியேலோடு கூட இருந்து அங்கே நெபுகாத் நேச்சார் என்கிற அந்த பாபிலோனுடைய ராஜாவிடத்திலே சொப்பனத்தின் மூலமாகவும் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். அதைத்தான் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அந்த பாபிலோன் ராஜாவுடைய அந்த சிலை, அந்த சிலையில நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தலை பசும்பொன்னாக இருந்தது. அது பாபிலோனுடைய ராஜாவுடைய தொடக்கம். பிறகு அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்து அது மேதியா பெர்சியா ராஜாவை குறிக்கிறது. பாருங்கள், அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலம், அதான் கிரேக்கம்.
கிரேக்கர்கள் நம்முடைய இந்தியாவையும் ஆண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மிகப்பெரிய ராஜ்யமாக கிரேக்க ராஜ்யம் என்று சொல்வார்கள். ஹிஸ்டரி படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த மேசியா பெர்சியாவை குறித்தும் நமக்கு தெரியும். பாபிலோனியரை குறித்தும் தெரியும். பாபிலோன் தொங்கு தோட்டம் என்றால் இன்றைக்கும் உலகத்திலே மிக ஃபேமஸானது. இப்படி அது மட்டுமல்ல, தொடர்ந்து அங்கே நம்ம பார்க்கிறோம் கால்கள் இரும்புகள், அது ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. அது இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே இருந்த ரோம ராஜ்யம். ரோமர்கள் இந்த பூமியை சுமார் 1500 ஆண்டுகள் ஆண்டு வந்தார். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் அது என்ன நடக்கும் என்று தேவன் எச்சரித்தார் சொப்பனத்தின் மூலமாக. பிறகு பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணாக அங்கே அந்த 5 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் ஆகி இன்றைக்கு அந்தந்த தேசத்திலே என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று கூட நம்முடைய வேதத்திலே தேவன் மிக தெளிவாக எச்சரித்து வந்தார். இந்த காரியத்தை குறித்து வரும் நாட்களில் நம்ம தியானிப்போம். அந்த எப்பொழுது என்ன ராஜாக்கள், அந்த ராஜாக்களுடைய பெயர் என்ன, அது ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிறது. இன்னொன்று பாருங்கள், நம்முடைய வேதம் எந்த ஒரு மனிதனும் எடுத்து இதை தவறு என்று சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு தேவன் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதை வேண்டா வெறுப்போடு மற்றவர்கள் சொல்லுவார்கள், அது அப்படி இது இப்படி, அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது என்று. அது பிசாசனுடைய தந்திரம். அவன் எப்பொழுதும் அப்படித்தான் செய்வான். எப்படி அன்றைக்கு ஏவாள் இடத்திலே நீங்கள் மரிப்பதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, இல்லை உங்களுக்கு தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று ஏமாற்றினானோ அதே போல இன்றைக்கும் இருக்கிறார்கள். நீங்க என்னதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்தாலும் அதிலே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய சுவாபம். இந்த சுவாபம் எங்கிருந்து வந்தது? பிசாசினிடத்திலிருந்து வந்தது. அதனாலதான் பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அவன் ஒரு தந்திரசாலின், அவன் ஒரு நயவஞ்சகன், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் ஒரு பொய்யன். அது மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, அவன் ஒரு அசுத்தம் உள்ளவன். ஆமேன். அவன் எப்படிப்பட்டவன்? அசுத்தம். அவனிடத்துல பரிசுத்தம் இல்லை, தாறுமாறாக்கி போடுகிறவன். அவன் யார்? அவன் சரியாக இருக்கிறதை தாறுமாறாக்கி போடுகிறது. ஒரு குடும்பத்திலே பிரிவினைகளை குழப்பத்தை கொண்டு வருகிற தந்திரசாலி அவன். கணவனும் மனைவியின் அங்கே நன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை யாரோ ஒருத்தர் மூலமா ஏதோ ஒன்று மூலமா கொண்டு வந்து தாறுமாறாக்கி போடுறது. அப்படித்தான் குடும்பத்திலும் சரி, வேலை இடத்திலும் சரி, படிக்கிற இடத்திலும் சரி, நீங்க பழகிற இடங்களிலும், நண்பர்களுக்குள்ளே, உறவினர்களுக்குள்ளே, சகோதரர்களுக்குள்ளே, குடும்பத்திலே, மற்றவர்களிடத்திலே ஏதாவது ஒரு குழப்பத்தை எவனோருத்த மூலமா கொண்டு வந்து அவனை அந்த ஐக்கியம், அந்த உண்மை, அந்த ஒழுக்கம், அந்த பரிசுத்தம், அந்த பயம் இல்லாதபடி குழப்பி போடுகிறது தான் அவனுடைய வேலை. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த காரியம் எல்லாம் ஒவ்வொரு ராஜாக்களிடத்திலும் நடந்தது, ஒவ்வொரு தேசாதிபதிகளிடத்திலும், ஒவ்வொரு அதிகாரிகளுடைய இருதயத்திலும், ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு மட்டும்தான் தொடர்பிலே வைத்துக் கொண்டிருந்தார். பிறகு பிரஜாதிகளுக்கும் அங்கே இரக்கம் பாராட்டும்படியாக. ஏனென்றால் இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, ஏன் அப்போ நீங்க மட்டும்தான் உண்மையா இருக்கிறீங்களா, நீங்க மட்டும்தான் பரிசுத்தமா இருக்கிறீங்களா, நீங்க மட்டும்தான் ஞானத்தோடு இருக்கிறீங்களா, எங்களுக்கும் ஞானம் இருக்குது, எங்களுக்கும் புத்தி இருக்கு, எங்களுக்கும் இருக்கும் என்று இன்னைக்கு அநேகர், இன்றைக்கு கிறிஸ்தவர்களை விட இன்றைக்கும் அநேகர் உண்மையாக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பயத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பக்தியோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த பரிசுத்தமும் உண்மையும் ஒழுக்கமும் தேவனுடைய பார்வையிலே என்னல்ல, அது தேவ பக்திக்கு ஏதுவான உண்மை இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உண்மை இருப்பாங்க, ஆனா தேவ பக்திக்கு ஏதுவான பக்தியா என்றால் இல்லை. தேவ பக்திக்கு ஏதுவான பரிசுத்தமா என்றால் அப்படிப்பட்ட பரிசுத்தம் அல்ல. தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கிக் கொள்வது அது பரிசுத்தம் அல்ல. இன்னைக்கு நீங்க இந்தியாவில் ஒரு சில புனித ஸ்தலங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம். நீங்க வேணா வீடியோல கூட, யூடியூப்ல கூட பார்க்கலாம்.
கைகளை இப்படியே வைத்து கொண்டு, நான் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு ட்விட்டர்ல போன மாசம் நான் பார்த்தேன், நான் என்னுடைய மனைவிக்கு கூட காட்டினேன். ஒருத்தர் இப்படி இந்த ரைட் ஹேண்டை, தன்னுடைய வலது கரத்தை இப்படி தூக்கி வைத்து கொண்டு கடந்த 50 ஆண்டுகளாக, எத்தனை நாள், 50 வருஷமா ஒரு மனுஷன் கையை தூக்கிட்டு இப்படியே நிக்கிறான். இந்த கை வெறும் எலும்பு தான் இருக்கு, எலும்பு கூடு தான் இருக்கு. மற்ற கால்களும் மற்ற கைகளும் மற்ற இடமும் நன்றாக இருக்கிறது, இந்த ஒரு கையை மட்டும். ஏன் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு தப்பு செஞ்சாரு, என்னன்னு அதை அவருடைய ஃபுல் ஹிஸ்டரி போடல. நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இன்றைக்கு புறஜாதிகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதனுடைய கை அப்படியே வச்சு நின்றுட்டு இருக்கார். அவன் நினைக்கிறான், நான் என்னுடைய கடவுளை நோக்கி, எனக்கு மன்னிப்பு கொடுங்க, இந்த கை தப்பு பண்ணிருச்சு, இல்லை இந்த கையில் நான் அடிச்சுட்டேன், இல்லை இந்த கையில் கொலை செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு காரணத்தினால அவன் அந்த கையை 50 வருடமா இறக்கல. நீங்க வேணா யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ போய் பாருங்க. ஒரு மனிதன் நின்று கொண்டு இருக்கிறான், இன்றைக்கும் அந்த கையை கீழே இறக்காம நிற்கிறான். இந்த மாதிரி முடிகளை வளர்த்தி கொள்வது, தாடிகளை வளர்த்தி கொள்வது, அதே போல தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கிக் கொள்கிறவர்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அது ஒரு பக்தி, அது ஒரு பரவசத்தில் இருக்கிற, அது நான் உண்மையா இருக்கிறேன், அதுல நான் கரெக்டா இருக்கிறேன் என்று. ஆனால் அதைத்தான் வேதம் சொல்லுது. வாசிங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வாசிங்க 27 26 இருந்து வாசிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். வரமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். போதும் பாருங்க. மாம்சத்தின்படி, இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிற மாம்சத்தின்படியாக ஞானிகள் அநேகர் இல்லைன்னு என்னது? ஞானிகளும் இருக்கிறாங்க, ஆனா அநேகர் இல்லை. அதே போல வெட்கப்படுத்தும்படி என்ன செய்கிறார்? பலமுள்ளவை ஞானிகள் இல்லை. அதே மாதிரி வல்லவர்கள், இன்னைக்கு அநேகர் வல்லவர்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, இந்த இது பிடிக்கிறாங்கல்ல, மாட்டு காளை அடக்குறாங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய வல்லமை வேண்டும், எவ்வளவு பெரிய திறமை வேண்டும். அது நம்மலாம் போய் நிற்கவே முடியாது மாட்டு முன்னாடி. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட அந்த வல்லமை, அதே மட்டும் இன்னைக்கு பெரிய பெரிய பிரபுக்கள், அதிகாரிகள், பிரதமர்கள், மந்திரிகள், எவ்வளவு பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 19ஆம் வசனத்துல, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன். ஏன் அதை செய்கிறார் என்றார், ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஏன் அதை தேவன் பைத்தியமாக்குகிறார்? ஏன் அதை தேவனுடைய பார்வையில் அது பைத்தியமா இருக்கிறது என்றால், அதனுடைய தொடக்கமும் முடிவும் பார்த்தீர்களானால் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது. எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு புத்தி இருக்கு என்று தன்னை பெருமைப்படுத்தி தன்னை மேட்டுமைப்படுத்திக் கொள்கிற காரியம். அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற நன்மை என்று தேவனை மறந்து, கவனமாய் கேளுங்கள், அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன் அப்ப அவனுக்கு தகுதி இல்லையா? ஏன் அவனுக்கு ஞானம் இல்லையா? ஏன் அவனுக்கு புத்தி இல்லையா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இதை நீங்க தெரிந்தீங்கன்னா தான் அதனுடைய அந்த வித்தியாசத்தை புரியும். ஏனென்றால் பிரஜாதிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரிய வித்தியாசத்தை நீங்கள் சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற பிரஜாதிகள் செய்கிற காரியங்கள் நம்மை திகைக்க வைக்கிற மாதிரி, நம்மை அது ஒரு விதமாய் தடுமாற்ற செய்கிற மாதிரி இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பலவீனப்பட்டு போவதும், அநேகர் பின்வாங்கி போறதுக்கு ஒரே காரணம் அதுதான். தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் தேவன் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்ற அந்த தெளிவில்லாததுனாலே இன்றைக்கு அநேகர் விசுவாசத்திலே உறுதி இல்லாமல், அல்லது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ உறுதி இருப்பாங்க, ஆனா அவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டு போயிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பலவீனத்தில் இருப்பாங்க. அவங்கள அதை குறித்தான பயமோ அதை குறித்தான ஒரு தெளிவோ இல்லாமல் இருப்பாங்க. ஏனென்றால் தேவனை சரியானபடி அவர்கள்
அறிந்து கொள்ளாமல், அறிந்ததை அறிக்கை செய்யாமல் இருக்கிறது தான் காரணம். ஆமென். அதான் என்னது சுவிசேஷம் சொல்லுவது. அதான் தேவனுடைய வார்த்தைகளை நீங்க மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. நீங்க சாப்பிட்றத மட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்கிறதோ, அல்லது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்கிறதோ, அல்லது மற்றவங்களுக்கு செய்கிற அவங்களோடு கூட போய் வேலை செஞ்சு கொடுக்கிறதோ, அவர்களுக்கு உதவியாக இருக்கிறதோ மட்டும் அது உலகத்துல செய்கிற காரியங்கள். அது அல்ல. தேவனுடைய காரியத்தை நீங்கள் எவ்விதமாய் அறிந்து கொண்டீர்களோ, எவ்விதமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று இந்த பூமியில நீங்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் இருக்கிறீர்களோ, அதை போல உங்களுடைய ஒரு சகோதரன் என்றால் அந்த சகோதரனுடைய மனைவியும் அப்படி இருக்க வேண்டும். அந்த மனைவி மட்டுமல்ல, அவனுடைய தாய் தகப்பனும் அப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருக்கணும். அந்த அந்த தாகம் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் சரியான பாதையில செல்லும். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக தொடர்ந்து நீங்க காரியங்களை செய்ய வேண்டும். அவர்கள் செய்கிற காரியங்களை நீங்க செய்யக்கூடாது. அதுதான் புறஜாதி மார்க்கம். புறஜாதி மார்க்கத்துக்கு நம்ம கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று அங்கே நம்ம வேதத்துல நம்ம வாசித்தோம். அங்கே எரேமியா 10:2 நம்ம போன வாரம் வாசித்தோம். புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க? வானத்தின் அடையாளங்களை மற்றவைகளை கண்டு பயப்படுறாங்க. அதனுடைய அதை காரியங்களை கண்டு பின்பற்றி போறாங்க. அந்த வீணான காரியங்களை, வீணானவற்றை நீங்க செய்யாதபடி நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் அன்றைக்கு நடந்து கொண்டு வந்து இருக்கிற நாட்களிலே தேவன் புறஜாதிகளுக்கும் சத்தியம் செல்ல வேண்டும், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆமென். அதனாலதான் நீங்க வாசிப்போம். தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், ஏசாயா 42:1 அவர் சொல்றார். ஏசாயா புத்தகத்திலே இஸ்ரவேலரை குறித்தும் எச்சரிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அங்கே இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பு, அந்த தேவனுடைய அந்த முன் தீர்மானம் என்ன என்றும் அவர் அங்கே ஏசாயா மூலமாகவும் அவர் தெளிவுபடுத்துறார். வாசிக்கலாம். தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட இல்ல. ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். பாருங்க, கவனமாய் கேளுங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் பாருங்க, கவனமாய் கேளுங்க. புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அதனுடைய தொடர்ச்சி நீங்க மத்தேயு 12:21 வாசிங்க. எடுத்து ஒரு சீக்கிரம் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. போதும். பாருங்க, அவர் என்ன செய்கிறாராமா? புறஜாதிகளுக்கு எது நியாயம், எது தேவனுடைய பார்வையிலே சரியானதாக இருக்கிறது? தேவனுக்கு ஒரு மனிதனை இந்த தேவன் பூமியிலே படைத்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த மனிதன் இந்த பூமியில எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த நியாயத்தை, அந்த தேவன் மேலே எப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அந்த நம்பிக்கையையும் தேவன் கொடுக்க விரும்பினார். ஆமென். அதனாலதான் அவர் இந்த பூமியில இறங்கி வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார். ஆனால் அவர் பிரஜாதிகளுக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சிநேகிதர் என்றார். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னுடைய சிநேகிதனே என்றார். இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய சிநேகிதர்கள். சிநேகிதர்னா என்னது? அங்கே உடன் பிறந்தவர்கள் அல்லது பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல நெருங்கி பழகிறவர்கள், தூர உறவினர் முறை, இப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம சிநேகிதர். அப்ப தேவனுக்கு அவர்கள் ஒரு சிநேகிதராக இருந்தார்கள். தேவனாலே அன்பு கூறப்பட்டவர்களாக இருந்தார்கள். தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனாலே நன்மைகளை பெற்றவர்களாக இருந்த
அந்த இஸ்ரவேலர்களுக்கு அவர் என்ன செய்ய விரும்பினார்? முதல்ல மறுபடியும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், தான் யார் என்று தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன சொல்றார்? அதைத்தான் நம்ம இப்ப வாசித்த அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அந்த 12 சீடர்களை அவர் பிரித்தெடுத்து, அந்த 12 சீடர்களுக்கு அவர் சொல்ற கட்டளை என்னது? நீங்கள் புறஜாதிகளுக்கு போகாம, சமாரிய பட்டணங்களுக்கு பிரவேசியாம, இந்த காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்க. ஏனென்றால் இவர்கள் என்ன ஆயிட்டாங்க? தேவ சமூகத்திலே வந்து நிற்காம, அந்த ஆட்டு மந்தை எப்படி பிரிந்து ஓடுகிறதோ மந்தையிலிருந்து, அதை போல தேவனுடைய பார்வையிலிருந்து அவர்கள் சுயமாக அவர்களுக்கென்று ஒரு பாதை வகுத்து, அவர்களுக்கென்று அங்கே புறஜாதிகளைப் போல பின்வாங்கி போய் விட்டார்கள். அதனால அவங்க இடத்துல நீங்க போய் என்ன செய்யுங்க? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஏன் அவர்கள் அங்கே தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போறார்கள் என்றால், இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் தான் அவர்களுக்கும் இருந்தது. என்ன இருந்தது? 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அங்கே வியாதிகள் இருந்தது, அங்கே குஷ்டம் இருந்தது, அங்கே பிசாசனுடைய கிரியைகள் இருந்தது, அங்கே மரித்து கொண்டிருந்தார்கள் ஜனங்கள். இந்த 4 காரியத்தையும் நீங்க போய் அவர்களுக்கு இலவசமாய் கொடுத்து, அவர்களை நீங்க தேவனுடைய வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வாருங்கள், நீங்க அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த 12 சீடர்களையும் அனுப்பினார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் அங்கே அவர்களோடு சென்று இந்த இஸ்ரவேலர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ, நீங்க இயேசு கிறிஸ்து சென்ற பிரயாணம் செய்த பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எங்கெல்லாம் அந்த யூத ஜெபாலயம் இருந்தது அங்கெல்லாம் போய் அங்கே அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி, அந்த ஜனங்கள் அங்கே தன்னிடத்திலே வரும்படியாய், தன்னை விசுவாசிக்கும்படியாய் அவர் சொன்ன பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு இருந்த பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகர்களும், இன்றைக்கு எப்படி வேதத்தை படித்து பாஸ்டர் பிஷப் என்று சொல்லி சொல்றோமோ, அன்றைக்கு அதை போல இஸ்ரவேலர்களுக்குள்ளே இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அடித்து சிலுவையிலே கொன்று போட்டார்கள். பிறகு அவர் 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்து அங்கே தான் யார் என்பதை அவர் நிரூபித்தார். இப்போ அவர் மறுபடியும் என்ன செய்ய விரும்புகிறார் பாருங்க. இந்த சீசர்களுக்கு 10 பேருக்கு அந்த 12 பேர்களுக்கு சொல்லி அதுல ஒரு தப்பு அங்கே பின்வாங்கி போய் மாண்டு போனான். பிறகு இந்த 11 பேர் இருக்கிறாங்க. இவர்களோடு கூட அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து, இவர் இங்க மறுபடியும் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க கலிலேயாவுக்கு போங்க, வாசிங்க. அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எல்லோரும் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்போ தேவன் அன்னைக்கு அவர்களோடு கூட இருந்தார். அங்கே தேவன் அந்த ஜனங்களுக்காக ஆராதனைகளும் இன்னும் அங்கே வழிமுறைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த தேவன், பிறகு அவர் அந்த பூமியிலே மனிதனாக வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே அவரை கொண்டு போட்ட பிறகு அவர் இப்பொழுது மறுபடியுமாக அந்த எப்படி அவர் முன்பே ஆவியான தேவனாயிருந்தாலும் அதை போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாக மறுபடியுமாக அவர் கீழிறங்கி வந்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே காத்திருக்க செய்யறார். அப்போ அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, வாசிங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க பாருங்க, வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். பாருங்க, இப்ப இஸ்ரவேலர்கள் அடிமையா இருக்கிறாங்க.
இஸ்ரவேலர்களை யார் ஆண்டு கொண்டிருந்தா? ரோமர்கள். இஸ்ரவேலை ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்க எங்களுடைய ராஜ்யம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? நாங்க எப்ப எங்க ராஜ்யத்துக்கு திரும்ப வர்றதுன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிதாவானவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளங்களையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அது உங்களுடைய காரியம் அல்ல. அதை பற்றி நான் உங்களிடத்தில் இப்ப பேச மாட்டேன். ஏனென்றால் தேவன் ஒரு தீர்மானம் வச்சிருந்தார். ஆமென். தேவன் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். என்ன தீர்மானம் என்றால் அதைத்தான் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? இந்த 12 சீடர்களையும் சொல்றார், நீங்க பலனடைந்து எங்க இருப்பீங்களாமா? எருசலேமிலும் யூதாயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பெரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ இங்க மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புறஜாதிகளிடத்துல போகாமலும் சமாரியர் இடத்துல போகாமலும் இஸ்ரவேலர் இடத்துல போங்கன்னு சொல்றவரு மரித்து உயிர் தெழுந்த பிறகு இப்ப எங்க போக சொல்றாரு பாருங்க. நீங்க எங்க வேயாமா? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பெரியது எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்றார். அது ஏன் என்றால், இங்கே நீங்க ஏசாயா 42:1 அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட புறஜாதிகளுக்கு நம்பிக்கையும் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தவும் புறஜாதிகளாகிய நாம் இங்க நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு யார் தேவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று பெயரை சொல்லுகிற நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. எப்ப பிரியமாயிருந்தது என்றால், அதைத்தான் அவர் சொல்றாரு, உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார். நம்மை முன்குறித்தார். ஆமென். அப்போ நம்ம ஆதாமினுடைய சந்ததி வழியாக வந்தோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே ஆதாமினுடைய சந்ததி ஆகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தொழுது கொண்டு வந்தார்களோ, எப்படி ஆராதித்தார்கள், அந்த முறைமையை பின்பற்றாமல் காயின் எப்படி தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு வெளியே போய் அங்கே அவனுக்கென்று ஒரு மதத்தை ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி அங்கே அவன் போனான், அதை போல நம்முடைய முன்னோர்களும் அதே வழியிலே சென்று விட்டார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம், நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்காக இந்த பூமியிலே சாட்சியாக இருக்க வேண்டும். அவருடைய அந்த நித்திய ராஜ்யத்திலே நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆமென். அதனாலதான் தேவன் நம்மை பிரிச்செடுக்கிறார், புறஜாதிகளில் இருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார். அது நம்முடைய திட்டமோ அல்லது நான் என்னை இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷமா யாருன்னே தெரியாம இருந்தேன், இப்ப இவர் சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன், நான் அறிஞ்சுக்கிட்டேங்கிறது. அது வேதத்தின்படி தேவன் உங்களை முன்குறித்ததற்கு ஒரு அடையாளம். ஏனென்றால் யார் கேள்விப்படுவார்? ஒருவன் சொல்லவில்லை என்றால் அதைத்தான் நீங்க இங்க வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பவுல் அதைத்தான் பேசுறார். அதைத்தான் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அங்கே தேவனுடைய காரியத்தை அங்கே சொல்லாமல் எப்படி கேட்டுக்கொள்ள முடியும்? அதை தெரியாமல் எப்படி? வாசிங்க. ரோமர் 10:9 வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 சீக்கிரம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏசாயா 28:16 சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அதே மாதிரி பாருங்க, உபாகமம் 30:22 கூட, ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, அங்க 8ஆம் வசனம் இருக்கு பாருங்க. ரோமர் 10:8 சொல்லப்பட்ட என்ன சொல்லி இருக்காமா, இந்த வார்த்தை உனக்கு சமயமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று 30
12, 13, 14 சொல்லப்பட்ட காரியம் அது. என்ன காரியம்? தேவன் விசுவாசிக்கிறவனோ அவன் யாராக இருக்கிறாங்க அவ்வளமா? அவர்கள் விசுவாசிகள் ஆகிறாங்க. அவர்கள் தான் நீதிமான்கள் ஆகிறாங்க. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லுகிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோரும் கர்த்தரானவரை தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அது யோவேல் 2:32 சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அப்போ இப்ப நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோம். இப்ப நம்ம கர்த்தரை தொழுது கொள்வதனாலே நாம் என்னவாயிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்னது? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்தும், மீறுதல்களிலிருந்தும், அறியாமையிலிருந்தும் நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். நாம் இவ்வளவு நாள் தேவனை யார் என்று அறியாமல் இருந்தோம். நாம் கண்ணிலே பார்ப்பதும் காதிலே கேட்பதும் நம்முடைய முன்னோர்கள் செய்வதும் தேவன் என்று இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் அவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் பாதையிலே நம்ம நடக்கிறோம். அதனாலதான் அடுத்து 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அதுதான் ஏசாயா 52:7 சொல்லி இருக்குது, சமாதானத்தை கூறி, எப்படி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள், ஆமென் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷகத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. புரிகிறதா உங்களுக்கு? தேவனுடைய சுவிசேஷத்துக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லோரும் கீழ்ப்படியவில்லையாமா? அதை குறித்து ஏசாயா, எங்கள் மூலமாய் விசுவாசித்தவன், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை, எங்கள் மூலமாய் சொல்லப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். ஆதலால் 17ஆம் வசனம் சொல்லுது, அதுதான் மிக முக்கியமான காரியம். பாருங்க, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. இஸ்ரவேலர்கள் இதை அறியவில்லையோ என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். எப்படி அறிந்தார்களாமா? முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை நான் உங்களுக்கு எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களால் உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். ஆனாலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்றும் என்னை விசாரித்து கேளாதவர்களாலே வெளியரங்கமானேன் என்றும் தைரியம் கொண்டு சொல்கிறான் என்று ஏசாயா 65:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேலர்கள் குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும், பாருங்க, ஏன் புறஜாதிகளுக்குள்ளாக, கவனமா கேளுங்க, தேவன் ஏன் புறஜாதிகளுக்குள்ளாய் வந்தார் என்றால், இந்த இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாங்களாமா? அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள், கவனமா கேளுங்க, இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்களாமா? வாசிங்க 21ஆம் வசனத்தை. பாருங்க, அவர்கள் தேவன் மோசே மூலமாக, ஏசா, எலியா, இன்னும் அங்கே எசேக்கியேல், இப்படி அநேக தேவதாசர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, அங்கே தீர்க்கதரிசிகளை, அநேக போதகர்களை, அநேக சபைகளை கொடுத்தும் இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்களாமா? கீழ்ப்படியாதவர்களும், எதிர்த்து பேசுகிறவர்களும், ஜனத்திடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அவர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தார். இப்ப எப்படி சபையில பாஸ்டர் சொல்றாரு, நீ இதை செய்யாத, இதை பண்ணாத, நீ தேவனுக்காக சரியாரு, தேவனுக்காக உண்மையாயிரு, இந்த காரியத்திலே நீ ஞானமாய் நடந்து கொள், இந்த காரியத்திலே பரிசுத்தமாயிரு, இந்த காரியத்திலே நீ தெளிவுள்ளவனாயிரு என்று சொல்லும் பொழுது
அதை குறித்து எதிர்த்து பேசுகிறவர்களும் கீழ்ப்படியாதவர்களுமாய் எப்படி இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அதை போல அன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அதனால்தான் தேவன் என்ன செய்தார்? அவர்களை விட்டு தன்னுடைய பரிசுத்த ஆவியை எடுத்து புறஜாதிகளாக்கி நமக்கு கொடுத்தார். ஆமென். அந்த புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படிதான் இந்த பவுல் தெரிந்தெடுக்கப்பட்டான். இந்த பவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த பவுல் யாரு? இந்த யூதர்களுக்காக, அந்த அன்றைக்கு யூதர்கள் யெகோவா என்கிற பேரிலே தேவனை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த யெகோவுக்காக பக்தி வைராக்கியமா இருந்து ஒரு உண்மையுள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தார். ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார். அந்த தேவ மனிதனாகிய அந்த நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அந்த தேவ மனிதனை கொலை செய்யும் பொழுது, ஸ்தோவானை கொலை செய்யும் பொழுது அங்க அருகிலே நின்ற ஸ்தோவானை கொலை செய்யும் பொழுது, கல்லால் எறிந்து கொலை செய்யும் பொழுது அருகிலே நின்ற தேவ மனிதன் தான் யாரு? பவுல். பாருங்க, நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல அங்கே தோமா சொல்றான். 56 பாருங்க. நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க தோமாவை குறித்து எங்கிருந்து, ஸ்தோவானை குறித்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்க வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கவனமா பாருங்க. இந்த ஸ்தோவானை குறித்து என்ன சொல்லு பாருங்க. அப்போது லிபர்தீனார் எண்ணப்பட்ட ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சிரேனே பட்டணத்திலும் அலெக்சாந்திரிய பட்டணத்திலும் சிலி நாட்டாரிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தோவானோடே தர்க்கம் பண்ணினார்கள். ஸ்தோவானோடே தர்க்கம் பண்றாங்க. யாரு? அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள். இப்போ இங்க இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது அப்படி அதனுடைய தொடர்ச்சி தான். அங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறதா என்று பொழுது அதற்கு அவன் சொல்றான் பாருங்க, சகோதரரே பிதாக்களை கேளுங்கள் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் காரானூரில் இருக்கும் பொழுது, மெசபதோமிய நாட்டில் இருக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமில் இருந்து ஆரம்பிக்கிறார். நான் அதைத்தான் கடந்த நாட்களிலே சொன்னோம். ஆபிரகாமில் இருந்து தேவன் ஜனங்களை பிரித்தெடுத்து கொண்டு வருகிறார். அங்கே நோவாவின் நாட்களுக்கு பிறகு ஆபிரகாமில் இருந்து கொண்டு வந்தார். பிறகு அங்கே மோசே இடத்திலே வந்தார். பிறகு மோசேக்கும் பிறகு அங்கே ஒவ்வொரு ராஜாக்களாக ஒவ்வொருவரோட கூட அங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அங்கே இப்படி வந்து கொண்டு இருக்கிற நாட்கள்ல தான் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாமா? வாசிங்க 39ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கும் திரும்பி பாருங்க, அன்றைக்கே யாருங்க? சீனாய் மலையிலே அங்கே தேவன் மோசேயோடு கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கே நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அங்கே மோசே இடத்திலே தேவன் 31ஆம் வசனம் சொல்லி பாருங்க. மோசே தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு உற்று நோக்கி அங்கே தேவனோடு கூட சென்று கொண்டிருக்கிறப்போ தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறத அங்கே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலையாமா? நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். இன்றைக்கும் அநேகர் நீங்க பார்த்தீங்க என்றால் பெயரளவு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. இருதயத்திலே அங்கே உலகத்தை குறித்தும் உலக காரியங்களை குறித்தும், உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, மற்றவர்களை போல ஏன் நான் இருக்கக்கூடாது, மற்றவர்களை போல ஏன் நான் ஜீவிக்க கூடாது, அவங்களும் நல்லாத்தான் இருக்கிறாங்க, அவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க என்று சொல்லி தங்களுடைய இருதயத்திலே திரும்பி போகிற அநேகரை நீங்க பார்க்கலாம். அப்படித்தான் அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தாரு? வாசிங்க அங்கே 45ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா உடனே நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொடுக்கையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம். போதும் பாருங்க, இங்கே தாவீதின் நாட்களை குறித்து இவர் பேசிக்கொண்டு வர, இப்படியே அவர் பேசிக்கொண்டு வருகிற பொழுது அவரை கல்லறிந்து கொலை செய்கிறார்கள்.
சரி, இப்போ இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறத நீங்க வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே 8:1 வாசிங்க. 8:1 அப்போஸ்தலர் 8:1. பாருங்க, இந்த அவனைங்கிறது ஸ்தோவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரிய தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தோவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். பாருங்க, இந்த சவுல் தான் பவுலா மாறுறது. இவன் இந்த சவுல் அன்றைக்கு தேவனை வணங்கி கொண்டிருந்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன். இந்த சவுல் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள், நீங்க இயேசு கிறிஸ்து தான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில மனிதனாய் வந்தார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களிடத்திலே இந்த 11 சீஷர்களும் சொல்லும் பொழுது, அங்கே அவர்கள் சபைகளுக்கு செல்லாமல், கவனமா கேளுங்க, அவர்கள் சபைகளுக்கு செல்லாமல் வீடுகளிலே இருந்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு எப்படி நம்ம செய்து கொண்டு வருகிறோமோ அதே போல அவர்கள் அன்றைக்கு செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பவுல் என்ன செய்கிறார் பாருங்க, வாசிங்க 3ஆம் வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலை போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் எங்கும் திரித்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாருங்கள், இந்த பவுல் சவுலாக இருக்கிறப்பவே, ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு பக்தி வைராக்கியமா இருந்தது. இன்றைக்கு எப்படி புறஜாதிகள்ல நீங்க பாக்குறீங்க, அவங்க தன்னுடைய தேவனை குறித்தும் தன்னுடைய காரியங்களை குறித்தும் எப்படி பக்தி வைராக்கியமா இன்றைக்கு இதே போல காவலிலேயும் இதுலேயும் போடுறது போல, அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தவன் தான் யாரு? சவுல் தான் பிறகு பவுலாக மாறுகிறார். இந்த சவுல் அதே காரியங்களை அன்றைக்கு செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அந்த சவுலை தேவன் சந்திக்கிறார். வாசிங்க, சந்திச்சு அங்கே வாசிங்க 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி, போதும். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறப்போ பாருங்க, இங்க இந்த பிலிப்புக்கு அங்கே ஒரு காரியம் வருகிறது. நீங்க வாசித்துக் கொண்டிருக்கிறப்ப பாருங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் பணம் உன்னோட கூட. சரி, போதும். பாருங்க, இது ஒரு காரியம். சரி, 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 3:4 வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது கடைதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. பாருங்க, இங்க தேவன் அங்கே பவுலை சந்திக்கிறார். ஏன் பவுலை சந்திக்கிறார் என்றால் 2ஆம் வசனத்துல இந்த மார்க்கத்தார் ஆகிய, எந்த மார்க்கத்தார்? இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ மார்க்கம். அதற்கு முன்பாக வரைக்கும் அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இருந்தது. இப்பொழுது புறஜாதிகளாகிய நம்மிடத்திலே வருகிறது. இப்பொழுது இது ஒரு மார்க்கமாக மாறுகிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கண்டு அவர்களை கட்டி எருசலேம் கொண்டு போகும்படி தமஸ்குவிலே ஆலயங்களிலே நிருபங்களை கேட்டு வாங்கி போகிறான். அப்பதான் ஒரு ஒளி வந்து அவனை சுத்துது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்? பவுல் துன்பப்படுத்துவது அந்த ஜனங்களை, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு இருந்த சீஷர்களை, அன்றைக்கு இருந்த விசுவாசிகளை. ஆனால் இங்கே ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குது, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அதற்கு சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்கிறார். அப்ப அவன் பயந்து நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து போ, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்றார். பாருங்க, 15ஆம் வசனத்துல ஆண்டவர் பவுலை குறித்து, அந்த சவுலை குறித்து அங்கே சரியானபடி சொல்றார். வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இப்போ நீங்க கவனமா கேளுங்க. பழைய ஏற்பாடின் காலம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தேவனை ஆராதித்து தேவனுடைய காரியங்களில் இருந்தார்கள். இப்பொழுது புதிய ஏற்பாடு என்று வரும் பொழுது துவக்கத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள் வரைக்கும் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள் சென்று கொண்டிருந்தது. பிறகு இப்பொழுது அது இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தன்னுடைய சீடர்கள் மூலமாக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியங்கள் என்று அங்கே மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட வண்ணமாக சர்வ சிருஷ்டிக்கும் இப்பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்க ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படி பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த சீசர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களையும் தொல்லைப்படுத்தினவன் தான் இந்த சவுல். ஆனால் இந்த சவுலையும் தேவன் தொட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக எழுப்பி வேதத்திலே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்கள் இந்த பவுல் மூலமாகத்தான் எழுதப்படுகிறது. இந்த பவுல் என்று சொல்லப்படுகிற சவுல் மூலம் என்று அது எழுதப்பட்டது. பாருங்க, அந்த சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே சவுல் மூலமாக இந்த காரியங்கள் ஆரம்பிக்கிறது. அதனாலதான் நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் மூலமாக நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் மூலமாக இங்கே தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறது. ஆகவேதான் வாசிங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். 17:1 இருந்து வாசிங்க. அவர் அம்பிபோலிய பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார். பாருங்க, இங்க இவங்க ஒவ்வொரு பட்டணமாக போகிறாங்க. பவுல் ஒவ்வொரு பட்டணமாக சென்று தேவனுடைய வார்த்தையை அங்க அறிவிக்கிறாங்க. அவர்கள் முதல்ல ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா யூதருடைய ஜெபாலயத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார். பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பவுலும் போய் சொல்றார், எப்பா அன்னைக்கு நானும் அவரை யாருன்னு அறியாம இருந்தேன், நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்களோ அதே தான் நானும் செய்தேன். ஆனால் இந்த இயேசு யார் என்று நான் அறிந்து கொண்டேன். எப்படி அறிந்து கொண்டேன்? வேத வாக்கியங்கள் மூலமாக, அதில் சொல்லப்பட்ட நியாயங்களை. அது மட்டுமல்ல, அவர் என்னை நேரிலே சந்தித்து, எப்படி அன்றைக்கு மோசேயை சந்தித்தாரோ, எப்படி பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசிகளை சந்தித்து தேவன் பேசினாரோ, எலியாவோடும் எலிசாவோடும் பேசினாரோ, அதே போல என்ன இடத்துல நேரில் பேசி அதை குறித்து சொன்ன அந்த இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா, அவர்தான் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் என்று சொல்லி அங்கே சொல்ல பொழுது பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு, இந்த பவுல் என்ன சொல்றாங்க பாருங்க, வீணராகிய சில பொல்லாதவர்களை கூட்டி கொண்டு வந்து பட்டணத்திலே அமளி உண்டாக்கி, அந்த பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வேண்டும் சொல்லி அங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 6ஆம் வசனத்துல, அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரர்களின் பட்டணத்து அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போ பவுலுடைய ஊழியம் அன்றைக்கு உலகத்தை கலக்கிற ஊழியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, 23ஆம் வசனத்துல அவர் அநேக கிராமங்களுக்கு சென்று புறஜாதி மார்க்கத்தாரிடத்துல சென்று அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. வாசிங்க, 22 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:22.
அப்போஸ்தலர் 17:22 வாசித்தீங்கன்னா அங்கே பவுல் செய்த காரியங்கள் இதுதான் தொடங்கப்படுகிறது. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அந்தோனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த வேத பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவரானவர் அவ்வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தேற்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம், 30 வரைக்கும் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய சந்ததியராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர்கள் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, வாசிங்க 31 நம்ம முடிக்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கண்டு கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். போதும். இப்போ இது பவுல் பேசுற காரியம். அவன் அங்கே இன்னைக்கு எப்படி நம்ம இந்தியாவிலே காணப்படுகிறது போல ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் போகிறப்போ அங்கே மார்ஸ் என்கிற ஒரு பட்டணத்துல, அந்தனே என்கிற ஒரு ஊர்ல மார்ஸ் என்கிற ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அந்த பட்டணம் முழுவதும் சுற்றி பார்க்கிறார். அங்கே மனுஷருடைய கைவேலைகளினாலே மனுஷர்களாலே கட்டப்பட்ட அங்கே பொன், வெள்ளி, மற்ற உருவங்கள் அங்கே படைக்கப்பட்ட அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து அதை தொழுது கொள்கிறதை பார்த்து அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிறதை கண்டேன். நீங்கள் அறியாமல் இருக்கிற தேவனையே நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன். ஏனென்றால் அவர் சொல்றாரு பாருங்க, எல்லோருக்கும் ஜீவனையும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காரு, எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அது மட்டுமல்ல சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு தேவையானதை போல மனுஷர் கைகளால் அவர் பணிவிடை செய்வதில்லை. நீங்க போய் அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இன்னைக்கு மனுஷர்கள் போய் இந்த அதை இதை எல்லாத்தையும் பண்றாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தேவன் அதை விரும்புவதில்லை. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவலாகி நம்ம தேவனை வார்த்தையை வாசித்து தேவன் என்ன நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பிரசங்கிக்கிறோம். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பிரசங்கமும் எதற்கு என்றால் நம்மை சரிபடுத்தி கொள்வது. ஏனென்றால் இந்த ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அது சரியா தவறா என்று நம்மை நாமே நிதானிக்கிறதுக்குத்தான் தேவனுடைய வார்த்தையிலே நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பாருங்க அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் சகல ஜாதிய மனுஷங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஆமென். சகல ஜாதி மனுஷரையும் ஒரே ரத்தம், தேவனுடைய ரத்தம் தான். ஆதாமிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ரத்தத்துலதான் அங்கே அவர் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, பூமி எங்கும் மனுஷர்களை குடியிருக்கும்படி அந்த ஒவ்வொரு மனுஷன் எங்க பிறப்பான் எங்க மரிப்பான் என்று முன் தீர்மானித்து அவர்கள் குடியிருப்பின் எல்லையையும் குறித்திருக்காராம். நீங்க இங்கதான் இருப்பீங்க, இங்கதான் பிறப்பீங்க, இந்த ஊர்ல தான் இருப்பீங்க என்று சொல்லி தேவன் முன் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தம்மை, தேவனாகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி தேவன் அப்படி செய்திருக்கிறார். ஏனென்றால் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. இன்னைக்கு ஒருத்தர் ஐலாண்டில் இருக்கலாம், ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கலாம், ஒருத்தர் லண்டன்ல, ஜப்பான்ல, எங்க நீங்க இந்த பூமியில எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க தேவனை தேடி தேவனை கண்டுபிடித்து தேவனுக்காக இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, நம்முடைய புலவர்கள் கூட
போயம் எழுதுற கவிதை எழுதுறவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க, நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், அங்கே அவருக்குள்ள எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தேவன் என்ன செய்வதில்லை, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறாராம். ஆமென். அப்ப நம்முடைய சந்ததிகள், நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள் அங்கே இவ்வளவு நாளும் தேவனை பற்றி அறியாமல் இருந்தார்கள். இப்பொழுதோ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை கட்டளையாக சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை கேட்டு நம்ம இப்ப மனம் திரும்ப இருக்கிறோம். அப்ப இனியும் யாரெல்லாம் பிறப்புறார்களோ, அதாவது இனி யாரெல்லாம் இங்க இருக்கிறார்கள் இந்த பூமியில, அவர்களும் கேட்க வேண்டும், அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக இந்த சத்திய வார்த்தை செல்லுகிறது. ஆமென். அதுக்குத்தான் தேவன் நம்ம இந்த பூமியில தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனையும், இந்த பூமியிலே மனிதன், மண்ணிலே பிறந்த மனிதன் மண்ணுக்கு திரும்பின பிறகு இந்த மனிதனையும் நியாயந்திருக்க தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறாராமா. அதனாலதான் பாருங்க, ஒரு நாளை நியமித்து அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூலோகத்தை நீதியாய் நியாயந்து இருப்பாராம். அந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால அது நிச்சயம் கண்டோ. மரித்தோரின் உயர்தலை, இப்ப இந்த காரியத்தை அவர் பேசிட்டு இருக்கிறப்ப அங்க என்ன நடக்குது பாருங்க. இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு இந்த பூமியில நடக்கிற பிரச்சனை. இன்னைக்கு ஏன் புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஏன் அநேக தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு பவுல் பேசினதை போல இன்றைக்கு நாம் பேசும் பொழுது இதோ இங்க சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கும் நம்மிடத்திலும் சொல்லுவாங்க. என்னது? வாசிங்க, 32 வாசிங்க பாருங்க. மரித்தோர், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அது அன்னைக்கே சொல்லப்பட்டாச்சு. என்னது? சிலர் இகழ்ந்தார்கள், கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. சிலர் நீ சொல்லுறத இன்னொரு நாளைக்கு கேட்போம்ப்பா, புரியுதுங்களா? ஆனால் சிலர் 34 பாருங்க, கவனமா கேளுங்க, அந்த சிலர் தான் நம்ம. ஆமென். அது என்னது? சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசித்தார்கள். ஆமென். சோ அப்படி நாமும் புறஜாதிகளாகிய நாமும் இன்றைக்கு தேவனுக்காக இருக்கிறோம். ஆனால் கவனமா கேளுங்க, இந்த சுவிசேஷகம் அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் சுமார் 2000 வருடங்களாக அது 7 சபைகளாக பிரிந்து 7 காரியங்களாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த சுவிசேஷமானது ஒரு நிறைவை பெறப்போகிறது. ஆமென். எப்பொழுது நிறைவாகும் நமக்கு தெரியாது. ஆனாலும் நாட்கள் மிகவும் சுருங்கி கொண்டு வருகிறது. இந்த 2000 ஆண்டுகளாக இந்தியா மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவரை உங்களுடைய தேவனாக நமஸ்கரித்து இவருடைய வார்த்தையின்படி ஜீவியுங்கள் என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த பிரசங்கம் இனி மறுபடியும் இஸ்ரவேலர்களுக்கு செல்ல போகிறது. ஆமென். ஏனென்றால் அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து அங்கே பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேலர்களுடைய சந்ததி மறுபடியும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த செய்தியானது ஒரு முடிவின் எல்லைக்கு வந்திருக்கிறது. மிக விரைவிலே இந்த பூமியானது என்ன செய்யப்பட போகிறது. நீங்க நினைக்கலாம் அது எவ்வளவோ வருஷத்துக்கு அவங்களுக்கு போகும், எத்தனையோ நாட்கள் என்று. அப்படி அல்ல. அங்க அவர்களுக்கு வெறும் 3.5 வருஷம் தான் போகும். நமக்கு இந்த 2000 வருஷம் கிடைச்சது. அவர்களுக்கு எத்தனை வருஷம்? வெறும் 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்துக்கும் பிறகு நம்மிடத்தில் இருந்து இங்கே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிறகு, கவனமா கேளுங்க, எப்பொழுது நடக்கும் என்றால் இந்த பூமியிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்த பிறகு இந்த பூமியிலே மிக கடுமையான ஒரு போராட்டம் ஏற்படும். மிக கொடுமையான காரியங்கள் நடக்கும். அது எப்படிப்பட்ட காலமாக இருக்குமாமா? புறஜாதிகளுக்கு அது மிக கலக்கத்தையும், தேவனுடைய ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு உபத்திரவத்தையும் தொல்லையும் பாடுகளையும் கொடுக்கும். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே அங்கே வீடுகள் தோறும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததோ, அதே போல மறுபடியும் புறஜாதிகளுக்கும் அதே போல சூழ்நிலை ஏற்பட்டு அந்த 3.5 வருடம் அங்கே தேவன்
அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சென்று பிறகு அந்த 3 வருடத்திற்கும் பிறகு இந்த முழு உலகமும் அக்கினியிலே அழிக்கப்படும். இந்த முழு உலகமும் அக்கினியில் அழிக்கப்பட்டு தேவன் இந்த பூமியை அவர் 1000 வருடம் அரசாண்ட பிறகு இது மறுபடியுமாக இது புதுப்பிக்கப்பட்டு அங்கே தேவனுடைய புதிய வானம் புதிய பூமியாக மாறி தேவனை யாரெல்லாம் இந்த பூமியில உயிரோடு இருந்த பொழுது ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக பரிசுத்தத்தோடு வைராக்கியத்தோடு நின்றார்களோ அவர்கள் தொடர்ந்து அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு செல்வாங்க. நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே இந்த புறஜாதிகளுடைய முடிவிற்கு என்ன அடையாளம், இது எப்ப முடியும் என்றால் அந்த முடிவுக்கு ஒரு அடையாளம் வேதத்தில் இருக்கு. அதே போல எப்பொழுது அந்த காரியம் இஸ்ரவேலர்களுக்குள்ளே செல்லும், எப்பொழுது இந்த யுத்தம் ஏற்படும்? ஏனென்றால் 2 யுத்தம் முடிஞ்சிருக்கு. உலக யுத்தம், முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சிருக்கு. அடுத்தது 3வது ஒரு உலகப்போர் என்று வரப்போகிறது. அந்த 3வது உலகப்போர் மிக கொடுமையானதாக இருக்கும். அது எப்படி இருக்குமாமா? அணு யுத்தம். அது ஒரு நிமிஷத்துல இந்த பூமி சுக்கு நூறாய் போய்விடும். இன்னைக்கு இருக்கிற அணு உலைகளை குறித்து எல்லா நாடுகளும் எச்சரித்து கொண்டிருக்கிறது. அந்த அணு உலைகள் வெடிக்கும் பொழுது ஒரே நிமிஷத்துல இந்த பூமி ஒன்றுமில்லாமல் போய்விடும். மனிதர்கள் ஒரு நிமிடத்திலே சுட்டரிக்கப்பட்டு போவார்கள். அது வேதம் நமக்கு எச்சரித்து இருக்கிறது. அது நடந்தே ஆகும். அது யாரும் தடை பண்ணவே முடியாது. எந்த ஒரு அதிகாரியோ அல்லது எந்த ஒரு அமைச்சரோ அல்லது எந்த ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு ஜனாதிபதியோ அல்லது எந்த தலைவர்களாலும் அது தடை செய்யவே முடியாது. அது நடக்காமல் இருக்கவே முடியாது. அது நடந்தே தீரும். ஆனால் அதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எச்சரிக்கையோடு இருந்து அந்த தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு கால் நாம் மரித்து போகலாம். கவனமா கேளுங்க. ஒரு கால் நாம் மரித்து போகலாம் அது நடக்கிறதுக்கு முன்பாக. ஆனாலும் தேவன் அந்த வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்வார். ஆமென். அவர் அந்த பூமியில வந்து மறுரூபப்படுத்துகிற அந்த நாளிலே நம்மை எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே கொண்டு போய் வைத்துக் கொள்வார். ஆனால் நம்முடைய சந்ததி இருக்கும் அந்த நாள்ல. ஆகவே அந்த சந்ததி மரிக்காமல் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் வரும் நாட்களில கூட நடக்கலாம். இப்ப எப்படி இந்த 2000 வருடங்களாக தேவன் ஒவ்வொரு நாளை கூட்டிக் கொண்டு வந்தார், அதே போல இன்னும் எத்தனை நாள் கூட்டுவார்னு தெரியாது. ஆனால் அவர்கள் மரிக்காதபடி நாம் எப்படி தேவனிடத்திலே சென்றோமோ அதே போல அவர்கள் அங்கே வர வேண்டும் என்று இந்த வசனத்தை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதான் இந்த 2000 ஆண்டுகளாக நம்மிடத்திலே வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்மிடத்திலே வந்ததை நாம் அப்படியே பெட்டியில போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி, எப்படி அந்த தாளந்து அங்கே 10 கிடைத்தவன் அதை பெருக்கினானோ, அங்கே 5 கிடைத்தவன் பெருக்கினானோ, அதை போல பெருக்க வேண்டும். ஆனால் 1 கிடைத்தவன் என்ன செய்தானாமா? அதை போட்டு பூட்டி வச்சுட்டானாம். ஆனால் நம்ம ஒருவரா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் தனி மனிதனாக இருக்கும். அப்ப நமக்கு கிடைத்து நம்ம பூட்டி வைக்க கூடாது. நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய நண்பர் உற்றார் உறவினர்களுக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அதை யார் சரியாக செய்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு ஒரு மிக உயர்ந்த மிக அருமையான ஒரு ஆசீர்வாதமானதை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளத்தான் தேவன் நம்மிடத்துல இந்த நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே எப்படி பிரஜாதிகள் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே சரியானபடி ஜீவித்தார்கள், பிறகு இன்னைக்கு இந்த காரியம் எப்படி மறுபடியும் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக திரும்பி செல்லும் என்ற வேதம் நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் அதை குறித்து நம்ம தியானிப்போம். நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய சத்திய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் இதில் சொல்லப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க தேவ இரக்கம் கொடுத்திருக்காய். நன்றியப்பா. இதோ ஒரு நாளிலே உம்முடைய வருகை ஒன்று, அந்த ரகசிய வருகை ஒன்று இருக்கும் என்றும், பிறகு இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அந்த 3.5 ஆண்டுகள் உம்முடைய காரியம் நிறைவேறும் என்றும் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இது அந்த பூமியிலே நீர் 1000 வருடம் அரசாட்சி ஆளப் போகிறீர் என்றும், இந்த பூமியிலே உம்முடைய சமாதானத்தை தரப்போகிறீர் என்றும், பிறகு இந்த கோகுமாகு யுத்தம் ஒன்று நடைபெறும் என்றும், இந்த பூமியை நீர் முற்றிலுமாய் அழித்து போட்டு நீர் மறுபடியுமாய் புதிய வானம் புதிய பூமி ஒன்றை நீர் கொண்டு வரப்போகிறீரப்பா. நாங்கள் அந்த புதிய வானம் புதிய பூமியிலே என்றென்றைக்கு உம்மோடு கூட அழிவில்லாமல் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை இந்த பூமியிலே சாட்சியாக வைத்திருக்கிறீர்.
எங்களை மறுரூபப்படுத்தி ஒரு கால் நாங்கள் மரித்தாலும் எங்களை நீர் ஆண்டவரே உயிரோடு எழுப்பி உம்மிடத்திலே கொண்டு செல்வேன் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரப்பா. இதோ நீர் கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானித்து அதை சரியாய் புரிந்து கொண்டு அதை சரியாய் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி உண்மை உத்தமான இருதயத்தோடு ஆயத்தமாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபையை தாரும். நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே நம்முடைய வார்த்தையானது அநேகருக்கு சென்ற பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் எதிர்த்து நிற்கிறவர்களாயும் அந்த வார்த்தையினுடைய மகிமையை உணர்ந்து கொள்ளாமல் அதை காலிலே போட்டு மிதித்த அநேகர் இருந்தார்களப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த முரட்டு சுவாபம், அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரே எரிச்சலின் ஆவிகளையோ கோபத்தின் ஆவிகளையோ கீழ்ப்படியாமையின் ஆவிகளிலோ எங்களை நாங்கள் வஞ்சித்து போடாதபடி எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த பொல்லாத பிசாசனுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடாதபடி தேவ வசனத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக தேவனாகி உமக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் எங்களுக்கு பரிசுத்தத்தையும் தேவனுடைய ஆவியானவருடைய நாள் உங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையாலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம், உம்முடைய பரிசுத்த ஆவியில முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு பரிசுத்தத்தோடு அந்த பயத்தோடு அந்த கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டினருக்காய் நன்றி. தொடர்ந்து நாங்களும் இந்த பூமியில நமக்கென்று சாட்சியா இருக்க தேவ இரக்கம் கிடைக்கட்டும். உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாலையிலே நடைபெறுகிற ராபோஜன பந்திக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.